சென்னை மாநகரத்தின் மேயரா இருந்தப்போ, அதை தொடர்ந்து துணை முதலமைச்சர் இருந்தப்போ, இதே வட சென்னை பகுதிக்கு, குறிப்பா சென்னைக்கு வந்து என்ன பணிகள்லாம் பண்ணணும்னு தெரியும். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா சாமா ட்ரைனேஜ், அதே போல 10 மேம்பாலங்கள் எங்கெங்க போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் வந்து கட்டினது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறோம். சென்னையை சிங்கார சென்னை ஆக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பல பணிகள் செஞ்சோம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு சென்னை மாநகரத்துடைய பொறுப்பை ஏற்ற பிறகு பல்வேறு பணிகளை சென்னைக்கு செஞ்சிருக்கிறோம். அதுல குறிப்பா வட சென்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் ஏற்கனவே 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வட சென்னை வளர்ச்சி திட்டத்துக்காக ஒதுக்கி ஒரு அறிவிப்பு வெளியிட்டேன். 166 பணிகள் விரைவில் இந்த பணிகளும் முடிவடைய இருக்கு. ஆக இந்த ஓராண்டு காலத்திற்குள்ள எல்லா பணிகளையும் முடிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா துறைகளுக்கும் அறிவு பெற்றிருக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், அதே போல மேயர், இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் தொடர்ந்து ஆய்வு பணிகள் மேற்கொண்டு வேகப்படுத்திட்டு இருக்காங்க. நானும் இது 2வது முறையா ஏற்கனவே அடிக்கல் விழாவில் கலந்துக்கிட்டாலும் அந்த பணிகளை வந்து தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன். துணை முதலமைச்சரும் ஆய்வு பண்ண சொல்லி இருக்கிறேன். அதே மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட துறையுடைய அமைச்சர்களையும் ஆய்வு பண்ண சொல்லி நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அவங்களும் அந்த பணியை வேகப்படுத்தி இருக்கிறாங்க. வட சென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வளர்ந்த சென்னையாக நிச்சயமாக ஓராண்டு காலத்திற்குள் உருவாகும் என்று நான் நம்பிக்கை இருக்கு.